பயங்கரமான சட்டமீறல் சார். சாதாரண சட்டமீறல் இல்ல. கோர்ட்டோட உத்தரவுல உங்களுக்கு வந்து சரியா இல்ல, அந்த உத்தரவு இல்ல அப்படின்னா, நீங்க அப்பீல் போங்க. அப்பீல்ல ஸ்டே வாங்குங்க. அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிருது. அடுத்த அப்பீல் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கீங்க. அப்புறம் கோர்ட் உங்கள அப்பியர் ஆகி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட சொல்றாங்க. நீங்க போடணும். போடல அப்படின்னு சொன்னா, இது வந்து மிகப்பெரிய விதிமீறல். ஏன்னா, சாமிநாதன் ஐயா சொன்ன ஜிஆர்எஸ் ஐயா சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ட வந்து இன்னும் 2 நீதிபதிகள் உறுதி பண்ணிட்டாங்க. நீங்க ஏன் ஜிஆர்எஸ் ஐயாவே வந்து சாடிட்டு இருக்கீங்க? ஜிஆர்எஸ் ஐயாவ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மிகப்பெரிய நேர்மையான மனிதர் சார். நீங்க அவர வந்து ஆர்எஸ்எஸ்ன்றீங்க. பலவிதமா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உள்பட, இன்னும் சில கட்சிக்காரங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க உள்பட, அவர பதவி விலகுன்னு சொல்றீங்க. அது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உங்க மேல எவ்வளவு அழுக்கு இருக்கு முதல்ல? இந்த நீதிபதியை தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடிய அத்தனை பேர் மேலேயும் கண்டெம்ட் எடுக்கணும். இப்ப நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க நீங்க வழக்கறிஞர்னால நான் அதை கேட்டே ஆகணும். இப்ப ஒரு ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார் ஒரு நீதி அரசர். அந்த நீதி அரசரை உடனே வந்து அவர் ஆர்எஸ்எஸ் நெத்தியில திருநீர் பூசியிருக்காரு. அவர் ஆர்எஸ்எஸ், அவர் வந்து இந்துத்துவா, இந்த வந்து விளக்கேற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கிறார் அப்படின்னு விமர்சிக்கிறது, உடனே பதவி விலக்கம் பண்ணுங்க, அவரை உடனே பதவி விலக்கம் நீக்கணும்னா சொல்றாங்களே சார். அப்ப நீதி அரசர்கள் அவங்களுடைய நீதி கருத்துக்களையும் அவருடைய தீர்ப்பையும் வெளியில சொல்லுவதே இப்ப தவறா? இப்ப இந்த கேள்வி மக்கள்கிட்டே வருது. தீர்ப்பை மட்டும்தான் விமர்சிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புல வந்து இப்படி மேல்முறையீடு பண்ணலாம், இல்ல இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு இது வந்து ஒத்துக்கல, இந்த தீர்ப்பை நாங்க வந்து அப்பீல் பண்றோம், இல்லைன்னா அந்த தீர்ப்பை எதிர்க்கிறோம்னு சொல்லி அதை வந்து நாகரிகமான முறையில் விமர்சனன்றது கூட லிமிட்டட் விமர்சனம் தான். அளவு கடந்து பண்ண முடியாது தீர்ப்பை. தீர்ப்பை சொன்ன நீதிபதியை நீங்க விமர்சனம் பண்றது வந்து சட்ட விதிமீறல், அஃபென்ஸ். இது செய்யக்கூடாது. இதை தான் இவங்க செய்யறாங்க. அந்த தீர்ப்பை நிறைவேற்ற முடியலன்னா அப்பீல் போயிருக்கணும். அப்பீல் போனாங்க, டிஸ்மிஸ் ஆயிருது. அப்போ 3 நீதிபதியுமே நீங்க அப்படித்தான் சொல்றீங்களா? அப்போ 3 நீதிபதி அப்படிதான் சொல்றீங்களா? அதாவது உங்களுக்கு ஆதரவா சொல்லிட்டா அவர் நல்ல நீதிபதி, அகைன்ஸ்டா சொல்லிட்டா அவர் ஆர்எஸ்எஸ் காரரு, அவர் சங்கி. இந்த வார்த்தைகளை வந்து நீதிபதிக்கு மேல பயன்படுத்த முடியுமா? நீதிபதிக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா? எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்க மாட்டேங்குது சார். ஒரு நீதி அரசர்களை தரைக்குறைவாக விமர்சிப்பதை. இங்கே நடக்கிறது ஃபுல்லாவே ஓட்டு அரசியல் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப விஜய் ஒரு பக்கம் முந்தி போய்கிட்டு இருக்காரு. சிறுபான்மையினுடைய இஸ்லாமியர் கிறிஸ்தவருடைய வாக்குகள் வந்து அவர் பக்கமா போயிட்டு இருக்கு. அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இவங்க அந்த வாக்குகளை ஃபுல்லா ஒண்ணு விடாம ஒரு வாக்கு கூட செதறாம அவங்க எடுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது உட்கார முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எக்ஸ்ட்ரானரியா திங்க் பண்றேன். இந்த விஷயத்துல நாங்க தான் வந்து இஸ்லாமியோட பாதுகாவலன்னு காட்டணும் அப்படின்ட்டு. அப்ப பெரும்பான்மையான இந்துக்களுடைய ஓட்டு